நம்முடைய ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். வாசல் வழியா பிரவேசிக்கிறத காட்டிலும் வென்டிலேட்டர் வழியா பிரவேசிக்கிறது கஷ்டம். ஏன்? வாசல் அகலமா இருக்கு, நம்ம நடந்து வந்துடுறோம். வென்டிலேட்டர் சின்னதா இருக்கு, அது வழியா உள்ள வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வாசலே இடுக்கமா இருந்ததுன்னா அதன் வழியா வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதா? அது இடுக்கமான வாசலாம். அதன் வழியா வர்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்களா. அவங்களால முயற்சி பண்ணி பார்த்து கூட என்னாச்சா, அவங்களால கூடாமற் போயிட்டான். நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை ஜெயமாய் சந்தித்து நாம் ரட்சிப்படைஞ்சோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரி, கஷ்டப்பட்டு உள்ள வந்துட்டோம், இனிமேலாவது நிம்மதியா இருக்கலான்னு கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. வழி நெருக்கமானதா? இப்ப இங்கதான் மேட்ரு ஆரம்பிக்குது. நான் உள்ள வந்துட்டேன், இங்க இருந்து போய் சேரணும். போற ரோடு எப்படி இருக்கான்? இடுக்கமும் நெருக்கமா இருக்கான். வாசல் தான் இடுக்கமா இருக்கு, வழி எப்படி இருக்கு? நெருக்கமா இருக்கான். இப்ப நான் போய் சேர்ற வரைக்கும் எப்படிதான் இருக்கு எனக்கு பிரச்சனை? கண்டினியூஸ். இப்பதான் ஆரம்பிச்சது. நான் போய் சேர்ற வரைக்கும் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையின் வழி எப்படிதான் இருக்கும்? நெருக்கமான வழி. ஆண்டவர் எல்லாத்தையுமே டீல் பண்றது ரொம்ப வித்தியாசமா டீல் பண்ணுவார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால வரணும்னு சொல்றான். ஒருவேளை நான் அழைச்சிருந்தேன்னா உன்னுடைய ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு என் பின்னாடி வாடான்னு சொல்லியிருப்பேன். அட்லீஸ்ட் அவன் செலவையாவது அவன் பார்த்துக்குவான்ல. இப்ப நான் அவன் செலவை சேர்த்து பார்க்க வேண்டியது, அதெல்லாம் முடியாது. நீ வரும்போது உன் ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு வான்னு சொல்லியிருப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வா. இன்னொரு இடத்துல கூப்பிடுறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ரெண்டு இடத்துல வாங்க, நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு? கேட்கறதுக்கே நல்லா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, அப்பா இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துடலான்னு. ஆனா இந்த இளைப்பாறுதல் எப்படி கிடைக்குமா தெரியுமா? மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல, நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் எப்படி கிடைக்குமா? என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இழைப்பு. ஏற்கனவே நாங்க தூக்கிட்டு தானே வந்தோம், ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு தானே வந்தோம். இப்ப உள்ள வந்த என்ன சொல்றாரு? இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்ப தெரியுமா இளைப்பாறுதல் கிடைக்கும்? அவருடைய நுகத்தை நம்ம மேல மாட்டின அப்புறம். மாட்டுக்கு இளைப்பாறுதல் அப்படின்னா தண்ணி காட்டி தீவனம் போடுறது இளைப்பாறுதலா, அல்லது நுகத்தை மாட்டி லோடு ஏத்துறது இளைப்பாறுதலா? ஆண்டவருடைய வழி எப்பவுமே வித்தியாசமானது. அவர் எல்லாத்தையுமே வித்தியாசமா தான் செய்வார். உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா? எப்ப கிடைக்கும் தெரியுமா? நீ வந்து நுகத்தை மாட்டிக்கிட்டு நின்னா உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பரிசுத்த வாழ்க்கை என்பது போராட்டம். அது ஒரு மல்யுத்தம். ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, நீங்க பாக்குற உங்க பக்கத்து வீட்டுக்காரனோட அல்ல, உங்க சொந்த பந்தங்களோட அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு எனக்கும் மல்யுத்தம் உண்டா. என்னை பார்த்தா 4 பேர் அடிக்கிற மாதிரியா இருக்கு இல்ல? நான் போய் அந்த சேனையோட போய் மோதனா என் கதை என்ன ஆகுறது? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படியே போயிடாதே, போகும்போது சில காரியங்களை அணிந்து கொண்டு போ, சில காரியங்களை எடுத்து கொண்டு போ. நீ அப்படி போனேன்னு வச்சுக்க, நீ தீங்கு நாளிலே அவர்களை எதிர்த்து நிற்க முடியுமா? அவங்க உனக்கு விரோதமாய் வரும்போது அவர்களை எதிர்த்து நிற்க முடியும். எல்லாவற்றையும் செய்து முடித்து ஒரு நாள் அவர் முன்னாடி நிக்க முடியுமா? தேவன் முன்னாடி நிக்கிறவங்க செய்து முடித்தவங்க நிப்பாங்களா? செய்ய முயன்றவர்கள் அல்ல. நிறைய பேர் செய்ய முயலுவாங்க, ட்ரை பண்ணி விட்டுருவாங்க.
ஆனா தேவன் முன்னாடி போய் நிக்க போறவங்க யார் தான் நிப்பாங்களா? செய்து முடித்தவர்களா நிக்கணுமா? அப்படி நிக்கணும்னு சொன்னா என்ன அணியணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளணுமா? அந்த பட்டியல்ல தேவன் சொல்லுகிறது சத்தியம்னு சொல்றார். இந்த சத்தியத்துக்கும் பூமிக்கும் சம்பந்தமே கிடையாது. சத்தியம்னு சொன்னா உண்மை. உண்மை உண்டு, இல்லைன்னா இல்லை. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு, இல்லாத இல்லைன்னு சொல்லு. இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். நீங்க போய் இதை உங்க ஆபீஸ்ல செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு லீவும் கிடைக்காது, லோனும் கிடைக்காது. அதுதான் உலகம். உங்களை உண்மை சொல்லவே கூடாது. ஆனா உங்களுக்கு என்ன இருக்கணுமா? உண்மை இருக்கணுமா? பரவாயில்ல, போ, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உண்மையை தான் பேசுவேன்னு சொல்ற தேவ பிள்ளைகள் வேணுமா? அந்த சத்தியம் என்கிற ஆயுதம் இல்லாம நீ போய் அந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளையும் அந்தகார லோகாதிபதிகளையும் ஃபேஸ் பண்ண முடியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நேத்து போய் சொல்ல நீ கேட்பான். எல்லாரும் தான் போய் சொல்றாங்க, நானும் போய் சொன்னேன். அப்புறம் இன்னும் விசேஷமானவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாடு. அக்கினி எரிக்கும் போது நாங்களும் அழிய போறோம், நீ என்னோட அழிய போற. இன்னும் புதுசா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற, வா போலான்னு தோல்ல கை போட்டு கூட்டிட்டு போயிடுவான். அந்த சத்தியம் அவசியம். நீதி வேணுமா? நீதின்னு சொன்னா அநியாயமான காரியங்கள் செய்ய மாட்டேன், எது நியாயமோ எது கரெக்டோ அதை மட்டும் செய்வேன். நீங்களும் நானும் அப்படி செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா நிறைய காரியங்களை இழக்க வேண்டியிருக்கும். இழந்தாலும் பரவாயில்லை, எனக்கு நீதி வேணும்னு சொல்லி நிற்க வேண்டியிருக்கும். அப்புறம் என்ன வேணுமா? விசுவாசம் வேணுமா? அப்புறம் என்ன வேணுமா? ரட்சணியம் என்கிற தலை சீரா வேணுமா? அப்புறம் வேற என்ன வேணுமா? ஆயத்தம் என்கிற பாதரட்சை வேணுமா? தேவ வசனம் வேணுமா? ஜெபம் வேணுமா? 7 காரியங்களை பட்டியலிடுறான். அந்த வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. எதை தரித்து கொள்ளணும்னு சொல்லுது வேதம்? சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். நம்ம இப்படியே சொல்லி 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 பழகி போயிட்டோம். வேதம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்னு சொல்லல. அது என்னன்னு சொல்லுது? அந்த 11வது வசனம், எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் கடைசியில வானமண்டலம். மறுபடியும் பாத்தீங்களா? பார்த்து படிக்கும் போது என்னன்னு படிக்கிறோம்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை இருக்கு, வர்க்கத்தையும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும். இது 11வது வசனமா? 13வது வசனம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும், மறுபடியும் அங்கேயும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும், இங்கேயும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும். நம்ம நிறைய காரியங்களை வேகமா வேகமா படிச்சு வேகமா வேகமா புரிந்து கொண்டு வேகமா வேகமா ஓடி போறதுனால சரியா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த சர்வ ஆயுத வர்க்கங்கள் இருக்குல்ல, ஒன்னொன்னு நம்ம அணிந்து கொண்டு போராட்டத்துக்கு புறப்பட வேண்டிய ஆயுத வர்க்கங்கள். இதை அப்படியே பிரிச்சு பாருங்க. சர்வ ஆயுத வர்க்கம், 3 வார்த்தைகள் உள்ள ஒரே வார்த்தை. சர்வ ஆயுத வர்க்கம். சர்வன என்னது? எல்லாம். ஆயுதம்னா ஆயுதம், வர்க்கம்னா நம்ம போட்டுக்க வேண்டியது. ஓகே, இப்போ சத்தியம் என்பது ஒரு ஆயுத வர்க்கம், நீதி என்பது ஒரு ஆயுத வர்க்கம், ஆயத்தம் என்பது ஒரு ஆயுத வர்க்கம், ரட்சிப்பு என்பது ஒரு ஆயுத வர்க்கம். இது எல்லாத்தையும், சர்வம் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போகணும். சர்வ ஆயுத வர்க்கத்தையும் எடுத்துட்டு நீங்க போனாதான் நிற்க திராணி உள்ளவர்களா இருப்பீங்களா, எதிர்க்க திராணி உள்ளவர்களா இருப்பீங்களா. அதுல ஒண்ணு மைனஸ் ஆச்சுன்னு சொன்னா மீதி எதுவுமே வேலை செய்யாது. அவசரமா வேலைக்கு கிளம்பி போகும்போது பாக்கெட்டெல்லாம் தட்டி பார்ப்போம், எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா கடைசியில போயிட்டு தான் அங்க தெரியும் வெறும் ப்ளூடூத் மட்டும் காதுல வச்சிருக்கேன், செல்போன் வீட்டுல இருக்கும். என்னடா இவ்வளவு நேரம் போனே வரல நமக்குன்னு பார்த்தா ஞாபகமா ப்ளூடூத் காதுல இருக்கும், செல்போன் வீட்டுல இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆயுத வர்க்க லிஸ்ட் இருக்குல்ல, இந்த 7 காரியம், இந்த 7 காரியத்தையும் நீ அணியாம வெளியே போகாத. நீ இந்த 7 காரியத்தையும் அணியாம இந்த பூமியில ஜீவிக்காத. நீ இந்த 7 காரியத்துல 1 மைனஸ் ஆனா கூட சரி, மீதி 6 வேலை செய்யாது.